வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நவராத்திரியின் முதல் நாளான நாளை முதல் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமலுக்கு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆகாஷவாணியில் இன்று மாலை நாட்டு மக்களிடம் உரையாற்றிய அவர், இந்த சீர்திருத்தங்களால் நாட்டின் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்றும், இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர், விவசாயிகள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். துர்கா பூஜை நாளை துவங்குவதால் மக்களின் வாழ்க்கை ஒளி வீசி சிறக்கட்டும் என்றும், துர்காதேவியின் அருள் நீடித்த மகிழ்ச்சி மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை தரட்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து புதுடில்லியில் நாளை முதல் வரும் 27ஆம் தேதி வரை 6 நாள் இந்திய தேசிய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு நிர்வாக மேம்பாட்டு திட்ட கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மகாலய அமாவாசை கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை உள்ளிட்ட புனித நீர்நிலைகளில் மக்கள் முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தென்னிந்திய பகுதிகளின் கீழ் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.